ஹரி ஓம். திருப்பாணாழ்வார் அருளிச் செய்ததான அமலநாதிபிரான் என்கின்ற பிரபந்தத்தினுடைய இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கிறோம். பாசுரத்தை முதலில் பார்த்து விடுவோம். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீள் முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த வாடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே. உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற நிவந்த நீள் முடியன் அன்று நேர்ந்த நிஷாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே. திருவரங்கப் பெருமாளினுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய திருப்பாணாழ்வார் இந்த பாசுரத்திலே மிக அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். மகிழ்ச்சியோடு கூடிய மனத்தை உடையவனாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் உலகங்களையும் அளந்து இந்த அகிலாண்டம் முழுவதையும் சென்று முட்டும்படியாக உயர்த்தியை அடைந்த பெரிய திருமுடிகளை உடைய எம்பெருமான் அன்றொரு காலத்திலே எதிர்த்து வந்த ராட்சசர்களை எல்லாம் உயிர் போகும்படியாக கொடிய அம்புகளை உடைய ராமபிரானாக அவதாரம் பண்ணி தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணினான். அப்பேற்பட்ட எம்பெருமாள் மனம் மிக்க சோலைகளை உடைய திருவரங்கத்திலே காவிரி தீரத்திலே எழுந்தருளியிருப்பவனாக இருந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருவரையிலே சார்த்தப்பட்டிருக்கக்கூடியதான பீதாம்பரத்தின் மேலே என்னுடைய நினைவானது சென்றது என்று மிக அழகாக ஆழ்வார் இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய அரை சிவந்த ஆடையின் மேல் தன்னுடைய சிந்தனையானது சென்றது என்று சாதித்தருளிகின்றார். எம்பெருமாள் திரிவிக்ரமனாக அவதாரம் பண்ணினான், ராமனாக அவதாரம் பண்ணினான். அந்த எம்பெருமாள் தான் இந்த திருவரங்கத்தில் காவிரி கரையிலே பாம்பனை மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அந்த எம்பெருமாளுடைய திருமேனி அழகில ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆழ்வார் அந்த எம்பெருமாளுடைய அரை சிவந்த ஆடையை தன்னுடைய மனதானது லைத்தது என்பதாக மிக அழகாக சொல்லியிருக்கிறார். மறுபடியும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீள் முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே என்பதாக இந்த இரண்டாவது பாசுரத்தில் திருப்பாணாழ்வார் திருவரங்கப் பெருமாளுடைய திருமேனி அழகில ஈடுபட்டு ஆழ்ந்து அனுபவித்து அந்த அனுபவம் பொறுக்க மாட்டாமல் ஆனந்தத்திலே மிக அழகான பாசுரங்களை நமக்கு அருளிச் செய்திருக்கிறார் என்பதாக
நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டிய வழியிலே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.